பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். இஷாரா சௌவந்தியால் நாடு முன்னேறும் பாராட்டிய அனுர அமைச்சர். கிளிநொச்சியில் தங்கியிருந்த சௌவந்தி யார் வீட்டில் தெரியுமா? வெளியான தகவல். மாணவிகளின் புகைப்படங்களை ஆபாச படங்களாக மாற்றிய மாணவன் உட்பட அதிபர் கைது. ஆரம்பமான அனுர வேட்டை. வெளிநாட்டில் சுற்றி வளைக்கப்படும் இன்னும் ஒரு குழு. விமானத்தில் வலுக்கட்டாயமாக வெளியே தள்ளப்பட்ட பாடகர். நடந்தது என்ன? நாடு முழுவதும் முழு நேர மின்வெட்டு. இலங்கை மாணவர்களுக்கு செய்தி. திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான இஷாரா சௌவந்தி அண்மையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் வீடமைப்பு மற்றும் நீர்விநியோக பிரதி அமைச்சர் சரத் சௌவந்தியை புகழ்ந்து பாராட்டியுள்ளார். இஷாராவின் அறிவாற்றல் என்னை மட்டுமல்ல உலகையே வியக்க வைத்துள்ளது என அவர் புகழ்ந்து பாராட்டியுள்ளார். குற்றச் செயல்களுக்காக இஷாரா பயன்படுத்திய அறிவாற்றலை, குற்றச் செயலின் பின்னணியில் பெண் என்ற ரீதியில் இஷாரா பயணம் செய்த பாதை அவர் அவ்வளவு அறிவாற்றல் கொண்ட நபர் என்பதை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். அவரது இந்த ஆற்றல்களை நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக பயன்படுத்தினால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கப்பெறும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்தோடு நாம் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் பல உள்ளன என பிரதி அமைச்சர் சரத் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேபாளத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா சௌவந்தியிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் ஊடாக எதிர்பாராத பல தகவல்கள் வெளிவருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அந்த அடிப்படையில் கணேமுள்ள சஞ்சீவவின் கொலை இடம்பெற்ற பின்னர் இஷாரா சௌவந்தி தலைமறைவாகி இருந்ததாக கூறப்படும் மித்தனிய பகுதியில் உள்ள வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த வீட்டிற்கு இஷாரா அழைத்து செல்லப்பட்டு அங்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு தங்காலை பகுதியிலும் இஷாரா தங்கியிருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் சஞ்சீவின் கொலைக்கு பின்னர் இஷாரா சௌவந்தி வாடகை வாகனத்தில் கிளிநொச்சிக்கு சென்று அங்கும் சில நாட்கள் தங்கியுள்ளார். பின்னர் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாக இஷாரா கூறியுள்ளார். இதனையடுத்து இஷாரா சௌவந்தி உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களையும் 72 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. எனினும் சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தாது அறிக்கைகளை சமர்ப்பித்து நீதவாண்டம் தடுப்பு காவலுக்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது. அதன்படி இஷாரா சௌவந்தி, ஜஃப்னா சுரேஷ், ஜே பாய் மற்றும் தக்சி ஆகியோர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கம்பஹா பபா என்பவர் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடமும், நுகேகொட பபி என்பவர் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் நிக்கரவட்டிய பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான பாடசாலையைச் சேர்ந்த மாணவிகளின் புகைப்படங்களை ஆபாசமான மாற்றிய சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். 14 மற்றும் 15 வயதுடைய 3 சிறுமிகளின் புகைப்படங்களை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாசமான படங்களாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளதால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக குற்றத்தை செய்ய உதவியதாக சந்தேகத்தின் பேரில் நிக்கரவட்டிய குற்றப்புலனாய்வு பிரிவால் பாடசாலை மாணவன் மற்றும் அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த மாணவர் தனது வயதான பாடசாலை மாணவிகளின் புகைப்படங்களை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படங்களாக மாற்றியதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலா 1 மில்லியன் ரூபாய் பிணையில் மாணவன் மற்றும் அதிபரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பிணை வழங்குபவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் எனவும் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட புகைப்படங்கள் அடங்கிய கையடக்க தொலைபேசியை 1 மாதத்துக்கு மேலாக அதிபரின் வசம் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்ததாக நீதிமன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2024-2025 ஆண்டு கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்ற மாணவர்களுக்குரிய மகாபல புலமை பரிசில் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புலமை பரிசிலுக்கு விண்ணப்பிப்பவர்கள் எதிர்வரும் 31ஆம் திகதி வரை விண்ணப்பிக்க முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தேடுதல் வேட்டை ஆரம்பமாகிய நாளிலிருந்து பல கும்பல்கள் வெளிநாடுகளில் ஒளிந்திருந்த நிலையில் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த சுமார் 25 குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்டர்போல் அதிகாரிகள் இலங்கை போலீசாருக்கு உதவுவதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இஷாரா சௌவந்தி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து துபாய் மற்றும் இந்தியாவில் பதுங்கியுள்ள இலங்கை குற்றவாளிகள் தங்கள் இருப்பிடங்களை மாற்ற தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருந்தாலும் அவர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க இன்டர்போல் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீசாருக்கு மிகவும் அவசியமாக உள்ள 25 குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய தேவையான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் வெளிநாட்டில் தங்கியிருக்கும் குழுக்கள் கலக்கத்தில் உள்ளமை தெரிய வந்துள்ளது. இவ்வாறானவர்கள் பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் வலியமைப்புடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் முன்னணி பாடகரான சாமர ரணவக்க என்பவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. ஸ்ரீலங்கன் விமானம் துபாய்க்கு பயணிக்க இருந்த நிலையில் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சாமர ரணவக்க அதிகளவில் குடிபோதையில் இருந்ததாகவும் விமானத்தில் ஏறும் போது விமான பணிப்பெண்கள் மற்றும் பணியாளர்களுடன் முரண்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அவர் விமான பணிப்பெண்கள் மற்றும் பணியாளர்களுடன் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார். மது அருந்தி மோசமாக நடந்து கொண்ட பாடகரை விமானத்தில் பறக்க அனுமதிக்க முடியாது என்று விமானத்தின் தலைமை விமானி முடிவு செய்துள்ளார். இந்த நிலையில் தலைமை விமானி விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து விமானத்திலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட பிரபல பாடகர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டார். தீவிர விசாரணை மேற்கொண்ட குடிவரவு அதிகாரிகள் விசாரணையின் பின்னர் எச்சரிக்கையுடன் வீட்டுக்கு செல்ல அனுமதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தில் எதிர்வரும் 26ஆம் திகதி பகல் முழுவதும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. மின் கட்டமைப்பில் அவசியமான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் மின்தடை நடைமுறைப்படுத்த உள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் 26ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை யாழ் குடாநாடு முழுவதும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் வவுனியா மாவட்டம் முழுவதும் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. பொதுமக்கள் மின்தடை நேரத்திற்கு முன்னரே தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்கான முன்னேற்பாடுகளை செய்யுமாறு மின்சார சபை கேட்டுக் கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் மேல் சப்ரகமுவ, மத்திய ஊவா, வடமத்திய, வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் தென் மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நாட்டை சூழவுள்ள கடல் பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாம் காலமாகிவிட்டதாக வெளியான செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ள முன்னாள் அமைச்சர் வாசுதேவன் நாணயக்கார உயிருள்ள வரைக்கும் அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தொலைபேசிகள் ஊடாக வெளியான வதந்தி செய்தியை கேட்டவுடன் ஒருவித நகைச்சுவை உணர்வுக்கு ஆளானதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற வதந்திகளை பரப்புவது தமது ஆயுளை நீடிக்கும் என்று சிலர் நம்புவதாகவும் முன்னாள் அமைச்சர் வாசுதேவன் நாணயக்கார சுட்டிக்காட்டுகிறார். இந்த செய்தியை யார் வெளியிட்டார்கள் என்பதை கண்டுபிடிப்பதில் தமக்கு ஆர்வமில்லை என்று அவர் மேலும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.